ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். சரையு ஆற்றங்கரையில் ஒரு யாசகனும் அவனோட மனைவியும் வசிச்சு வந்தாங்க. சிறிய குடிசை ஒன்றில் வசிச்சு கொண்டு எளிமையான துணிகளை உடுத்தி கொண்டு பக்கத்து கிராமங்களில் மக்கள் கொடுக்கறதை உண்டு அவங்க திருப்தியோடு வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் இந்த திருப்திக்கு ஒரு குறையாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. யாசகனும் பக்கத்து கிராமங்கள்ல யாராவது ஒரு குழந்தை தத்து கொடுப்பார்களா அப்படின்னு வீட்டுக்கு வீடு கேட்டு பார்த்தான். அந்த ஏழைகளுக்கு ஒரு குழந்தையை தத்து கொடுக்க யாரும் முன்வரவில்லை. யாசகனிடம் பணம் இல்லை என்றாலும் சில அமானுஷ சக்திகள் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் குடிசைக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்த போது உயரே பறந்த ஒரு காக்கையின் மூக்கிலிருந்து ஒரு சுண்டெலி கீழே விழுந்தது. மனைவி அதை எடுத்து கருணையுடன் தடவி கொடுத்தாள். பிறகு தன் கணவனை பார்த்து, உன் மகிழ்ச்சிக்கான என்ன வேண்டாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னான். அவனும் புன்முறுவலோடு ஒத்துக்கிட்டான். ஏதோ மந்திரத்தை உச்சரித்து கமண்டலத்திலிருந்து தீர்த்தத்தை சுண்டலி மேல தெளித்தான். அவ்வளவுதான், அது ஒரு அழகிய பெண் குழந்தையாக மாறிடுச்சு. மனைவியும் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டாள். குஞ்சு ஏறி குழந்தைக்கு குஞ்சலி அப்படின்னு பெருமையா பேர் சுட்டி சீராட்டி வளர்த்தாங்க. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.